ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினிஸ் சமையல். ஃப்ளாட்டோ சொந்த வீடோ இப்போ விற்கிற விலைவாசிக்கு நம்மளால் அரை கிரவுண்டுக்கு மேலே வாங்குறதும் ரொம்ப கஷ்டமாக. ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளால் வாங்க முடியும். சின்ன ஃப்ளாட்டாக இருக்குது, எனக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான், இல்லை 750 ஸ்கொயர் ஃபீட்டு தான். கிரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 600 இல்லை 900 ஸ்கொயர் ஃபீட்டோ வாங்கக்கூடிய நிலமையில நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. வீடு சின்னதாக தாங்க வரும். அப்போ சின்ன வீட்டில் நம்ம நிறைய பொருள் போடணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கான இடம் நமக்கு இருக்காது. இந்த பொருள்லாம் வாங்கி போடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் இடம் இல்லை எங்கள் வீட்டில். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் இந்த ஷாப்பில் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இந்த வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன இடத்துல நிறைய ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிக்கிற அளவுக்கு தான் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிங்கிள் காட் சைஸ் அளவுக்கு இருக்கிற பெட்டுங்க. இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 ஃபோல்டாக அதை மடித்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அதை நீங்கள் விரித்து போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பெட்டு உங்களுடைய ரூமில் குறைவான இடம் தான் இருக்குது, எனக்கு ஸ்டடி டேபிள் போடுறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னா ஸ்டடி டேபிள் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பகலில் வேலை செய்யலாம். நைட்டு தூங்கும்போது மட்டும் அந்த பெட்டை அப்படியே நீங்கள் கீழே இறக்கி தூங்கிட்டு திருப்பி காலையில் எழுந்திரிச்சு அதை நீங்கள் உள்பக்கமாக அடக்கி விட்டுறலாம். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக டீப்பாய் போட்டிருப்போம், ஆனால் அந்த டீப்பாய் தேவைங்கும் போது தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைம் அது யூசேஜே இல்லாமல் சும்மா கிடக்கும். ஆனால் இந்த டீப்பாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் வாங்குகிற நியூஸ் பேப்பரு, ஃபேன் ரிமோட்டு, டிவி ரிமோட்டு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கட்டின வீடாக இருந்தாலும் சரி, வாங்கின வீடாக இருந்தாலும் நம்ம வசதிக்கு தான் நம்ம வீடு வச்சுக்கணும் இல்லையா. இப்போ இந்த வார்ட்ரோப்பில் பாருங்கள், அயன் பண்ணுறதுக்குன்னு டேபிளை அழகாக உள்ளேருந்து நீங்கள் வெளில எடுத்து அயன் பண்ணிக்கலாம். தேவையில்லையா அப்படியே நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுறலாம். இடம் இல்லாத பட்சத்தில் அயன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேபிளை போட்டு அந்த இடத்த நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். வார்ட்ரோபோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 அடி இல்லைனா 7 அடியில் வைப்பாங்க. 6 அடி உயரத்தில் இருக்கிற போர்டை 4.5 அடி 5 அடி இருக்கிறவங்க எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க? அதுக்கு தான் இது போல் புல் அவுட் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேங்கரில் நீங்கள் சாரீஸோ ஷர்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் மாட்டிக்கலாம். தேவைங்கும் போது அதை புல் அவுட் பண்ணி நீங்கள் கீழே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை அப்படியே மேலே தள்ளி விட்டுறலாம். இது எப்படி இருக்குது இந்த ஐடியா? ஏன்னா வார்ட்ரோப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடிக்கு இருக்கும். இப்போ இந்த ஹேங்கர் பாருங்கள், கீழே இறக்க வேணாம், நீங்கள் வேணுங்கும்போது வெளியில் இழுத்துக்கலாம், வேணாங்கும்போது உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். அதே மாதிரி நிறைய நீங்கள் ஆர்னமெண்ட்ஸு, ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குன்னே ஒரு கட்லரி யூனிட் நம்ம எப்படி கிச்சனில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி 12 ஆர்கனைசரும் உங்கள் வார்ட்ரோப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் விக்கர் பேஸ்கெட்டுங்க. இந்த விக்கர் பேஸ்கெட்டில் நீங்கள் தனித்தனியாக உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸு அந்த மாதிரி ஒரு தனியாக பிரித்து வச்சுக்கணும். விக்கர் பேஸ்கெட்டை திறந்தால் அதில் என்னோட இன்னர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக ஈஸியாக எடுக்கிறதுக்கு பிரித்து வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் ரூமில் நடுவில் கொடி கட்டி விடுவாங்க, அதில் துணி தொங்கிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் இல்லையா. இது பார்த்திங்கன்னா க்ளோத் ஹேங்கருங்க. தேவைங்கும் போது நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணாமா நீங்கள் அதை அப்படியே மடக்கி உள்ளே வச்சிடலாம். யாருக்குமே இது க்ளோத் ஹேங்கருங்கிறதே தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் இந்த க்ளோத் ஹேங்கரை தான் நான் பால்கனியில் ஃபிட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனியில் நம்ம அசிங்கமாக துணி காய போடுறது தெரியவே தெரியாது. இது மட்டும் இல்லைங்க, டஸ்ட்பின் ஹோல்டர், பேன் ஹோல்டர், புல் டவுன் ரேக்கு, கிளாத் ஹேங்கர் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் இந்த ஷாப்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்னுடைய ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புல் டவுன் ரேக்கு, பேன் ஹேங்கரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் இதை போல் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ஸு, கிச்சன் யூட்டிலிட்டிஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. I'm grateful, oh yeah, able, oh yeah, I'm stable, oh yeah, no